சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, கூளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 10ஆம் நாள் 23/5/2024 வியாழக்கிழமை. பௌர்ணமி திதி 7:23 இரவு வரை, பின் பிரதமை திதி. விசாகம் நட்சத்திரம் 9:14 காலை வரை, பின் அனுசம் நட்சத்திரம். பரிகம் நாமயோகம் 16:05 நாளிகை வரை, பின் சிவம் நாமயோகம். பத்திரை கரணம் 3:30 நாளிகை வரை, பின் பவகரணம். நாள் முழுவதும் சித்த யோகம். ரிஷபராசி இருப்பு 3:41 நாளிகை. விவாக சக்கரம் தெற்கு மேற்கு. சூளம் தெற்கு. பரிகாரம் தைலம். யோகினி தெற்கு. திருக்கணித சிரார்த்த திதி பௌர்ணமி. வாக்கிய சிரார்த்த திதி பௌர்ணமி. சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் பகல் 1:51 முதல் 3:27 வரை. யமகண்டம் காலை 5:53 முதல் 7:28 வரை. சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 8:56 முதல் 10:26 வரை. முற்பகல் 12:56 முதல் 1:51 வரை. பிற்பகல் 4:26 முதல் 6:56 வரை. இரவு 7:56 முதல் 8:56 வரை. இன்று நல்ல நாள். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன் சுக்கிரன் குரு, கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய் ராகு. இன்று மேசராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மேசராசி அல்லது மேச லக்கண அன்பர்களே, மேசராசிக்கு ராசியில் புதன், 2ஆம் பாவத்தில் சூரியன் குரு சுக்கிரன், 6ஆம் பாவத்தில் கேது, 8ஆம் பாவத்தில் சந்திரன், 11ஆம் பாவத்தில் சனி, 12ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள். மேசராசிக்கு சந்திரன் இன்று 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கை தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது, சனி, குரு. அதிர்ஷ்ட எண்கள் 7, 70, 88, 34, 8, 80, 53, 71, 98, 3, 30, 48, 93. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கண அன்பர்களே, ரிஷபராசிக்கு ராசியில் சூரியன் குரு சுக்கிரன், 5ஆம் பாவத்தில் கேது, 7ஆம் பாவத்தில் சந்திரன், 10ஆம் பாவத்தில் சனி, 11ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு, 12ஆம் பாவத்தில் புதன் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். ரிஷபராசிக்கு 7ஆம் பாவத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் உள்ள சுக்கிரன் குரு சூரியனின் பார்வையையும், 10ஆம் பாவத்தில் உள்ள சனியின் பார்வையையும், 6ஆம் பாவத்தில் உள்ள கேதுவின் பார்வையையும் பெறுகிறார். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். ஆடை ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிட்டும். பொருளாதார நிலைகள் மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள்.
அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1-2க்கான நட்சத்திர பலன்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மிக பெரிய சொத்து சம்பந்தமான ஆதாய பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய், சந்திரன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 9, 45, 81, 2, 47, 74, 38, 8, 80, 53, 71. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களே, மிதுன ராசிக்கு 4ஆம் பாவத்தில் கேது, 6ஆம் பாவத்தில் சந்திரன், 9ஆம் பாவத்தில் சனி, 10ஆம் பாவத்தில் செவ்வாய், ராகு, 11ஆம் பாவத்தில் புதன், 12ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், குரு உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். மிதுன ராசிக்கு சந்திரன் 6ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மிதுன ராசிக்கு சந்திரன் 6ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். விவசாயிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 11ஆம் பாவத்தில் சாதகமான இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலம் கிட்டும். மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3, 4 மற்றும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. பூமி வழி சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள், ஆன்லைன் வர்த்தகம் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். விரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் கிட்டும். அல்லது வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் புதன், சனி, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 5, 50, 77, 8, 80, 53, 71, 2, 47, 38, 74. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. கடகராசி அல்லது கடக லக்ன அன்பர்களே, கடகராசிக்கு 3ஆம் பாவத்தில் கேது, 5ஆம் பாவத்தில் சந்திரன், 8ஆம் பாவத்தில் சனி, 9ஆம் பாவத்தில் செவ்வாய், ராகு, 10ஆம் பாவத்தில் புதன், 11ஆம் பாவத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். கடகராசிக்கு சந்திரன் 5ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். இறை அருள் கிட்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். பூமி யோகம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும். உங்களது வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். தொழில்துறையினருக்கு தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த பண வரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள்.
சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வினை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாணவர்களுக்கான கல்வி கட்டணங்களை செலுத்துவீர்கள். கல்வி ஸ்தாபனங்களை மாற்ற முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது செவ்வாய் குரு புதன். அதிர்ஷ்ட எண்கள் 7 70 88 34 9 81 45 3 30 93 48 5 50 77. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கண அன்பர்களே, சிம்ம ராசிக்கு 2ஆம் பாவத்தில் கேது, 4ஆம் பாவத்தில் சந்திரன், 7ஆம் பாவத்தில் சனி, 8ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு, 9ஆம் பாவத்தில் புதன், 10ஆம் பாவத்தில் சூரியன் குரு சுக்கிரன் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். சிம்ம ராசிக்கு சந்திரன் 4ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பூர்வீகம் புத்திரர்களால் ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த தனவரவு கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். வியாபார விஷயமாக வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார வரவு மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். கல்வி ஸ்தாபனங்களை மாற்ற முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாணவர்கள் கல்விக்கான கட்டணங்களை செலுத்துவீர்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். இறை ஆற்றல் கூடும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள், ஆன்லைன் வர்த்தகம் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் குரு. அதிர்ஷ்ட எண்கள் 5 50 77 3 30 45 93. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு.
கன்னிராசி அல்லது கன்னி லக்கண அன்பர்களே, கன்னிராசிக்கு ராசியில் கேது, 3ஆம் பாவத்தில் சந்திரன், 6ஆம் பாவத்தில் சனி, 7ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு, 8ஆம் பாவத்தில் புதன், 9ஆம் பாவத்தில் சூரியன் சுக்கிரன் குரு உள்ள நிலையில் கன்னிராசிக்கு தரும் பலன்கள். கன்னிராசிக்கு சந்திரன் 3ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த தனவரவு கிட்டும் ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். எதிர்பார்த்த பண வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். பொருளாதார ரீதியாக நீண்ட நாளாக தடைபட்டிருந்த பணவரவுகள் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. வாழ்க்கை துணை வழியில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, சனி, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 30, 48, 8, 80, 53, 71, 2, 47, 38, 74. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்கண அன்பர்களே, துலாம் ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரன், 5ஆம் பாவத்தில் சனி, 6ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு, 7ஆம் பாவத்தில் புதன், 8ஆம் பாவத்தில் சூரியன் சுக்கிரன் குரு, 12ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். துலாம் ராசிக்கு சந்திரன் 2ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் கிட்டும். புத்திரர்களின் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். மிகப்பெரிய தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். துலாம ராசியாக கொண்ட சித்திரை 3, 4 மற்றும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள், ஆன்லைன் வர்த்தகம் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். துலாம ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். மாணவர்கள் கல்விக்கான கட்டணங்களை செலுத்தலாம்.
துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், புதன், சந்திரன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 45, 5, 50, 77, 86, 2, 47, 74, 38, 8, 80, 53, 71. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்கண அன்பர்களே, விருச்சக ராசிக்கு ராசியில் சந்திரன், 4ஆம் பாவத்தில் சனி, 5ஆம் பாவத்தில் செவ்வாய், ராகு, 6ஆம் பாவத்தில் புதன், 7ஆம் பாவத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், 11ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். விருச்சக ராசிக்கு ராசியிலேயே சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். மனச்சஞ்சலம், மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். உங்களது பயணங்களில் கவனம் தேவை. 11ஆம் பாவத்தில் கேதுவின் சஞ்சாரம். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள், வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். எதிர்பார்த்த பண வரவு கிட்டும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். பூர்வீகம், புத்திரர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். வீடு, வாகனம், சொத்து வழியில் ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள், வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் ஒரு சிறப்பான நாள். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், கேது, குரு, புதன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 45, 7, 70, 88, 34, 3, 30, 48, 5, 50, 77. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்கண அன்பர்களே, தனுசு ராசிக்கு 12ஆம் பாவத்தில் சந்திரன், 3ஆம் பாவத்தில் சனி, 4ஆம் பாவத்தில் செவ்வாய், ராகு, 5ஆம் பாவத்தில் புதன், 6ஆம் பாவத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், 10ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். தனுசு ராசிக்கு சந்திரன் 12ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் விரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம், தொழில் விஷயமாக வெளியூர், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். திடீர் பயணங்களும் அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள், வக்கீல்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். தனுசுவை ராசியாக கொண்ட போராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வீடு, வாகனம், சொத்து வழியில் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள்.
உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது, செவ்வாய், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 7, 70, 88, 34, 9, 81, 45, 8, 80, 53, 71, 91. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு காலபைரவர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மகர ராசி அல்லது மகர லக்கண அன்பர்களே, மகர ராசிக்கு 11ஆம் பாவத்தில் சந்திரன், 2ஆம் பாவத்தில் சனி, 3ஆம் பாவத்தில் செவ்வாய், ராகு, 4ஆம் பாவத்தில் புதன், 5ஆம் பாவத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், 9ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். மகர ராசிக்கு சந்திரன் 11ஆம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வினை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். சகோதர பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். புத்திரர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பூர்வீக சொத்து வழியில் இருந்து வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். புத்திரர் வழியில் அதிக கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. அரசு காரியங்களில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. நீண்ட நாளாக புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு பித்ரு தோஷ நிவர்த்தி பயனளிக்கும். வாழ்க்கை துணை வழியில் இருந்த மன வருத்தங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முடிவு எடுப்பதில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பெரியோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மூத்த சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வினை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்பார்த்த பண வரவு கிட்டும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள், ஆன்லைன் வர்த்தகம் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், குரு, புதன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 45, 3, 30, 93, 48, 5, 50, 77, 2, 45, 38, 74. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கும்பராசி அல்லது கும்ப லக்கண அன்பர்களே, கும்பராசிக்கு 10ஆம் பாவத்தில் சந்திரன், ராசியில் சனி, 2ஆம் பாவத்தில் செவ்வாய், ராகு, 3ஆம் பாவத்தில் புதன், 4ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, 8ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். கும்பராசிக்கு சந்திரன் 10ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும் ஒரு சிறப்பான நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3, 4 மற்றும் சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள்.
வெளியூர் வெளிநாடுகளில் பணிபுரிபவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சகோதரர் வழியில் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். எதிர்பார்த்த பண வரவு ஏற்படும். உத்தியோக இடத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 47, 74, 38. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சந்திர பகவான். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. மீனராசி அல்லது மீன லக்கண அன்பர்களே, மீனராசிக்கு 9ஆம் பாவத்தில் சந்திரன், 12ஆம் பாவத்தில் சனி, ராசியில் செவ்வாய் ராகு, 2ஆம் பாவத்தில் புதன், 3ஆம் பாவத்தில் சூரியன் சுக்கிரன் குரு, 7ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள். மீனராசிக்கு சந்திரன் 9ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த மன வருத்தங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்பார்த்த பண வருவாய் ஏற்படும். உத்தியோக இடத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் இடமாறுதல்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அலைந்து திரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சல் ஏற்படினும் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் புதன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 47, 38, 74, 5, 50, 77. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சந்திர பகவான். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.